வணக்கம் என் அன்பான நண்பர்களே. நான் உங்களில் ஒருவன். சில நாட்களாகவே உச்சநீதிமன்றத்தில் வீதி நாய்கள் மேலே வழக்கு தொடரப்பட்டு பல தீர்ப்புகளும் வந்திருக்கிறது. இது பற்றி நான் சின்னதாக என்னோட கருத்தை பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் பல ஆயிரம் முறை குண்டுவெடிப்பும் பயங்கரவாதி தாக்குதலும் நடந்திருக்கிறது. இது மீது நம்ம நாட்டு பிரதமருக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் கவனம் இருக்கிறதோ இல்லை என்று எனக்கு தெரில. ஆனால் கவனமெல்லாம் இந்த வீதி நாய்கள் மேல் தான் இருக்கிறது. வீதி நாய்கள் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறார்கள். அது சரியான முறையில் விசாரணை நடக்கணும். ஏனென்றால் பேப்பர்லேயும் நியூஸில் நாய் கட்சி பல பேர் உயிர் இருக்கிறார்கள் என்று பேப்பர் நியூஸ்லலாம் சொல்லி தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லையும் கூகுள்லையும் இதை பற்றி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பார்த்தேன். நாய் யார் கட்சிக்குதோ அது ஒரு வழக்கு தொடரப்பட்டு என்ன காரணம், நாய் தானாக கட்சியா இல்லை நாயை இவங்க எதெல்லாம் பண்ணாங்களா, இதெல்லாம் பார்த்துக்கின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம். இல்லை எந்த நாய் கட்சிக்குதோ, எந்த நாய் கோவப்பட்டுக்குதோ அந்த நாயை கூட்டின்னு போயிட்டு ஷெல்டர்லேயோ எங்கேயோ ஒரு ஜாக்கத்தில் வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியே விடலாமா வேணாம்னு சொல்லி அதை பற்றி ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு நாய் எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு பண்ணியிருந்துக்கு இருக்கிற நாயெல்லாம் என்ன பண்ணுச்சு? அதுபோல் மனுஷன் ஒருத்தனை தப்பு பண்ணால் ஒருத்தனை தான் தண்டிக்கிறாங்க. இப்போ மனுஷன் ஒருத்தனை தப்பு பண்ண உடனே எல்லா மனுஷனையும் தண்டிக்கிறார்களா? இல்லையே. இப்போ எங்கேயோ ஒரு நாய் பண்ண தப்புக்கு எல்லா நாய்களும் தண்டிக்கிறது தப்பு தானே? தப்போ சரியோ, இதை பற்றி நான் உங்களுக்கு என்னோடய கருத்தை தான் நான் தெரிவிக்கிறேன். அப்புறம் இதை பற்றி ஒரு சின்னதாக வீடியோ பண்ணிக்கிறேன். அனைத்து மக்களும் நண்பர்களும் எல்லாம் நியாயத்தின் நீதி பக்கம் நிற்க வேண்டும். இது ஏழை மக்கள் பிரச்சனை இருக்கட்டும், ஏழை நாய்களாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கிற மரங்களும் ஏழை மரங்கள் தான், பறவைகளும் ஏழை பறவைகள் தான். இது மேலே யாருக்கும் கவனமும் இருக்கிறதில்ல. இதை பற்றி யாரும் கண்டுக்கத்தில்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஏழைங்களுக்கு யாரும் இல்லை. நம்மள மாரி சில ஆட்கள் தான் சில பேர் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் வீடியோ மூலமாக நான் பதிவு பண்ணுறேன். எல்லோரும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும். வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் ஃபார் ஜஸ்டிஸ். இந்தியா இதுவரை சுமார் 12,002 பயங்கரவாத தாக்குதல்களை சந்தித்துள்ளது. 19,866 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 30,544 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த எண்கள் எவ்வளவு மனித உயிர்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை காட்டுகின்றன. ஆனால் இத்தனைக்கும் நடுவில் உச்சநீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது கேவலமாக தெருநாய்கள் மீது. நாய்கள்தான் சமுதாயத்திற்கு உண்மையான அச்சுறுத்தல்களாக உள்ளனவென போல நாய்கள் சொல்ல முடியாத உயிர்கள். அவை பேச முடியாது, தங்களை காக்க முடியாது, தங்கள் நிரபராதத்தையும் விளக்க முடியாது. ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொண்ட இந்த நாட்டில் ஏன் கடுமையான சட்டங்களும் தீர்ப்புகளும் சொல்ல முடியாத உதவியற்ற உயிர்களின் மீது மட்டுமே கவனம் செலுத்துகின்றன? நாய்கள் பயங்கரவாதிகள் அல்ல, நாய்கள் குற்றவாளிகள் அல்ல. அவை நிர்பப்பமான சொல் முடியாத உயிர்கள். அவற்றை குறிவைப்பதற்கு பதிலாக இந்தியா மனிதநேயமான தீர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஸ்டெரிலைசேஷன், தடுப்பூசி, தங்குமிடங்கள், கல்வி மற்றும் பொறுப்பான செல்லப்பிராணி பராமரிப்பு, நீதி சமநிலையாக இருக்க வேண்டும். சொல்ல முடியாத உதவியற்ற உயிர்கள் தங்களின் பலவீனத்திற்காக தண்டிக்கப்படக்கூடாது.